வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தட்டி தூக்குறம் போஸ்டிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2015ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவருக்கும் இடையே கன்வர்சேஷன் நடந்தது, விவாதம் நடந்தது, உரையாடல் நடந்தது, ஸ்பீச் நடந்தது. பிறமொழி சொல்லற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷனுங்கிறது ஆங்கில வார்த்தை, விவாதம் தமிழ் வார்த்தை கிடையாது, அது வடமொழி வார்த்தை அந்த மாதிரி வரும். உரையாடல் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் வார்த்தை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. இதுதான் சரியான சொற்றொடர். இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிறப்பில் உயர்வு கருதுதல் தாழ்வு தவறு மாற்றி வந்திருக்கு. செகண்ட் ஒன் தான் கரெக்டு. ஓகே, அடுத்து கீழ்காணும் வாக்கியங்கள் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நும் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கதன்று. மூணாவது சரியா இருக்கு. அடுத்தது அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். நாலாவது சரியா இருக்கு. 3, 4 தான் சரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கு. அடுத்தது முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேவல் முட்டையே இடாது. ஸோ கேள்வியே தப்பு. அதனால இது வினாவலு. அடுத்தது வரை. இவ்வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை ஆக்குக. வரைங்கிறத வினையால் அணையும் பெயர் ஆக்கணும். வரைந்தவன், இதுதான் வினையால் அணையும் பெயர். வரைந்தவன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சொற்றொடரை பொருத்தணும். டெலிகேட் அப்படிங்கிறது என்னன்னா பேராளர். அடுத்தது சாம்பியன்னா தூய தமிழில் வாகை சூடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றினா வாகை பூ சூடுறது, வாகை சூடுறது. அடுத்தது ப்ரொபோசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருத்துரு. புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவல். அந்த வார்த்தைக்கான இணையான தமிழ் வாக்கியங்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஊ அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி இறைச்சி, அதுதான் சரியான அர்த்தம். ஊனா இறைச்சி. அடுத்து தூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இங்கே குரில் தூ அப்படிங்கிறனால உன். அதே நெடில் தூவா இருந்தால் தூய்மை. நெடில் தூவா கேட்டிருந்தாங்கன்னா தூய்மை. இங்கே குரில் தூ அப்படிங்கிறனால உன், அதுதான் சரியானது. ஓகே, அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. சரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாய்மை. சூளிகை அப்படின்னா நிலாமுற்றம். மகோததினா கடல். அவனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாடு. ஓகே, அடுத்து மிளகு நீரை கீழ்காணும் கருத்துகளில் தவறான சுட்டி காண்பிக்கவும். இதில் எது தவறாக இருக்கு? மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு, கரெக்டாக இருக்குது. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பதே வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு, அதுவும் சரியாக தான் இருக்குது. அமிர்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு, இது பார்த்தீங்கன்னா தவறாக தான் இருக்குது. ஸ்ரீரங்கம் கோவிலில் அமிர்தத்தை கருப்பஞ்சாறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் தவறாக இருக்குது. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு, இது சரியாக தான் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் தான் தவறானது. அடுத்தது எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 இல்லை 4. 1, 2, 4 இது மேல் கீழ் கதுவாய் மோனை. 1, 2, 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழ் கதுவாய் மோனை. மோனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. இதில் 1, 2, 4 அது 3 வந்திருக்குது. இது கீழ் கதுவாய் மோனை. அடுத்தது தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லி தேர்க. வெண்மதி பார்த்தீங்கன்னா வெண்மை கூட்டல் மதி அப்படின்னு தான் பிரிக்கணும். வெண் கூட்டல் மதி பிரிச்சுக்காங்க. ஸோ அதுதான் தவறு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்து உணர்ந்து வெந்து கூட்டல் உணர்ந்து, கருமுகில்னா கருமை முகில், காடி தண்ணினா காடு கூட்டல் இதனி, அதெல்லாம் கரெக்டாக பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை பார்த்தீங்கன்னா இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடினவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், சரியாக தான் இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியின் பூங்குன்றனார் சொன்னது, அதுவும் சரியாக தான் இருக்குது. அரைசல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சிலப்பதிகாரத்தில் ஒரு இளங்கோவடிகள் சொன்னது, அதுவும் சரியாக தான் இருக்குது. அழுது அடையடைந்த அன்பர் திருமூலர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால்
அழுது அடியடைந்த அன்பர் வந்து மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறில் வர வரிகள் இது. ஓகே, திருக்குறள் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1, 3 சரியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐம்பால்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து திருக்குறள் ஐம்பால் கிடையாது, முப்பால். ஸோ வந்து அந்த ஒரு வார்த்தையிலே கண்டுபிடிச்சலாம், தப்பாக தான் இருக்கணும். 1, 3 சரியாக இருக்குது. அடுத்து பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில். குயில் தான் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ். அடுத்தது கோக்கோதை நாடு அப்படின்னா வந்துட்டு சேர்நாடு. அடுத்தது பார்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குஞ்சு. அடுத்தது புல்லினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பறவை இனம். இந்த படத்தில் சாங் கூட வந்திருக்கும் 2.0ல் புல்லினங்கால், அந்த சாங்கு அது பறவை பற்றின சாங்கு தான். அடுத்தது அல்லர் பலனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேற்றுவயல். அல்லர் பலனம் சேற்றுவயல். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் பரிதிமாற் கலைஞர். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்தது இயலாதை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. 1ஆவதும் 3ஆவதும் தான் சரியாக இருக்குது. இப்போதெல்லாம் தப்பாக இருக்குது. 1, 3 மட்டும் சரியாக இருக்குது. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. இயேசுபெருமான் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. இயேசுபெருமானை பற்றி எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை தான் பாடியிருப்பார். அடுத்தது சிவபெருமான் வந்து சுந்தரர் பாடியிருப்பார். ஆனால் புத்தரை பற்றி நீலகேசி பாடியிருக்க மாட்டார். ஸோ வந்து பொருந்தாத இணை எதுன்னு கேட்டால் நபிகள் நாயகத்தை பற்றி சீரா புராணத்தில் வந்து ஓமர புலவர் பாடியிருப்பார். ஸோ வந்து டியும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு சி தான் தப்பாக இருக்குது. புத்தபிரானை பற்றி நீலகேசியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. குண்டலகேசிக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்ச நூல் தான் நீலகேசி. ஆனால் வந்து அதில் புத்தபிரான் பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்தது திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூறுகளில் சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரியாக இருக்குது. 1, 2 சரியாக இருக்குது. ஆனால் இதில் இந்த கொஸ்டினில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கியங்கள் 1 தேர்டும் சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் புக்கில் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா தேர்டு குறவஞ்சி வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் 1 தான் எனக்கும் ஞாபகம் இருக்குது. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர். இன்னொரு டைம் வாசிக்கிறேன், பார்த்துக்குங்க. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர். அடுத்தது ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். ஒற்றுமை காப்பியம் அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் ஒற்றுமை காப்பியம். அடுத்தது அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எதுன்னு காட்டியிருக்காங்க. அம்மானை பற்றிய சரியான கூற்று வந்துட்டு அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளில் ஒன்று. சரி. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். அதுவும் சரியாக தான் இருக்கு. ஓகே, அடுத்தது கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொறுத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொன்னது எந்த நூல்னு பார்த்தா மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, பொண்ணோடு வந்து கரியோடு பேரும் மந்தலை, அது பார்த்தீங்கன்னா அகநானூறு. அடுத்தது காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், அது பார்த்தீங்கன்னா புறநானூறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவை அசைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புனையா ஓவியம் என்பதன் பொருள். புனையா ஓவியம்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது புனையா ஓவியம். கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரிங்கிறது பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி வரனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறோன்னா மலையை சுற்றி வரனால தான் அது கிரி. மலைக்கு திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூறுகளில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. 2ஆவதும் 3ஆவதும் சரியாக இருக்குது. 2ஆவதும் 3ஆவதும் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது.
பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது கால்டுவெல் சொன்னது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது எதுலன்னா தொல்காப்பியத்தில். தன்னேர் இல்லா தமிழ் அப்படின்னு சொன்னது வந்து தண்டி அலங்காரம் வந்து தமிழுக்கு மேற்கோள் கொடுத்துருக்கு. தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்ததுன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌல் தான் சொல்லியிருப்பாரு. தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா அதுவும் க்ரௌல் தான். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு க்ரௌல் சொல்லியிருப்பார். ஓகே, சிறுபான்ஆற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தினார் எழுதுனது. திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர் எழுதுனது. புறநானூறு ஆற்றுப்படை பார்த்தீங்கன்னா உடத்தம்மா கன்னியார். பெருமான் ஆற்றுப்படை வந்துட்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்தது இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு இணையான தமிழ் வார்த்தை. இன்டர்நெட்னா இணையம், சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, சர்ச்னா தேடுறது, சர்ச் இன்ஜினா தேடுபொறி. ஜேர்னல் அப்படின்னா வந்துட்டு ஜேர்னல்னா ஜேர்னலிசம் இதழ் உங்களுக்கே தெரியும். புக்கு, ஈங்கிறது வந்து மின்னு எலக்ட்ரிக், புக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நூல், புக்குனா மின்னூல், அவ்வளோதான். ஓகே, கீழ்காணுவற்றில் பொருத்த மற்றதை தேர்வு செய்க. இதில் எது பொருத்தம் இல்லாமல் இருக்குன்னா ஆண்மனையே ஒருமைப்பாட்டை வல்லாடிலிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். இது வந்துட்டு பொருத்தமற்றவையாக இருக்குது. தாய்மானவர் வந்து வல்லாட்டிலிருந்து கற்றிருக்க மாட்டார். ஓகே, அடுத்தது வந்து அகநானூற்றின் பாட்டு அதோட திணை கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தர பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 6 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் நம்பர் வருது 6. 6 வந்து எங்கே போகும்? 6 வந்து எங்கே போகும்? வயல். வயல்னாலே மருதத்திணை. ஸோ வந்து இதுதான் ஷார்ட்கட்டு. 6 மருதத்திணை வயல். அடுத்தது வந்து 10ன்னு இருக்கு. இப்போ வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் சுண்டல் வந்து குறைஞ்சது 10 ரூபா சொல்லுவாங்க. நார்மலாக போய் சுண்டலோட குறைஞ்சபட்ச விலை 10 ரூபா. ஆனால் 20 ரூபாய்க்கு விற்கின்னு யாரும் சொல்லாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர 5 ரூபாய்க்கு இருக்காது. ஸோ அதான் ஷார்ட்கட்டு. 10, 20, 30, 40 அந்த ரேட் சொல்லுவாங்க சுண்டல். சுண்டல் வந்து பெரும்பாலும் பீச்சில் தான் விற்பாங்க. ஸோ வந்து நெய்தல். இது ரெண்டும் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம் ஈஸியாக. மித்ததெல்லாம் வந்து நீங்களாக படிச்சுக்கோங்க. மித்த திணைகளுக்கு. ஆனால் இது ரெண்டுக்கு மட்டும் இந்த சுண்டல் 6 இதை வச்சு சுண்டல்னா கடலோரம் 10 ரூபா, 6ங்கிறது வந்து மருதத்திணை. இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டில் படிச்சுக்கலாம். அடுத்து ஒலி வேறுபாடு இருந்து பொறுத்துக. வலை வந்து ஃபஸ்ட்டு வலை வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற வலை. 2வது வலை பார்த்திங்கன்னா பொந்து. 3வது வாழை. இந்த வாழை பார்த்திங்கன்னா மீன் வகை வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் சாங்க வறுமை அந்த மாதிரி வாழை மீன் அது. இது வந்துட்டு வாழை மர வகை, வாழை மரம். ஓகே, அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரியாக இருக்குது. 3, 4 பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முழுமையும் பாடி முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு அகமது மரக்காயர். அவங்க தான் ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க பாட்டை. பாதியில் நின்ன பாட்டை ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. கண்ணதாசன் பாடல்கள். சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. இது வந்து அவர் பாடினது கிடையாது. பொருந்தாத ஒன்றை தேர்வுகளை வந்துட்டு கண்ணதாசனோட பாட்டில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. சின்ன பையில செய்தி கேளடாங்கிறது கண்ணதாசன் பாடியிருக்க மாட்டார். ராஜராஜ சோழ நூலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்தது பட்டியலுடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்ய. அதாவது பொறுத்துக, அதான் அப்படி கொடுத்துருக்காங்க. மாணிக்கவாசகர் வந்து திருக்கோவை பாடியிருப்பார். ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி. அடுத்தது சுந்தரர் வந்துட்டு திருத்தொண்ட தொகை. திருநாவுக்கரசர் வந்து தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசர். முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை. இது ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கணக்கில் இருக்கும். தொல்காப்பியம். கீழ்காணவற்றில் பொருத்தமற்றை தெரிவு செய்க. எது பொருத்தமில்லாமல் இருக்குன்னா தேடுவன் தான் பொருத்தமில்லாமல் இருக்கு. ஓகே, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது பாரதிதாசன். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிதாசன் எழுதிய நூல்களில் கூட இருண்ட வீடு
அப்படிங்கிற ஒரு நூல் வரும். ஸோ அதை வச்சு கூட போட்டுக்கலாம். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படிங்கிறது யார் சொன்னதுன்னா பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையில் தான் மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் இருக்குது. கள்ளர் சரித்திரம் உரைநடை நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டால் நாமும் வேங்கடசாமி நாட்டார். நாமும் வேங்கடசாமி நாட்டார் தான் எழுதியிருப்பார். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னா அப்துல் ரகுமான். கவிக்கோ அப்துல் ரகுமான். மூமேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எழுதினது யார்? மூமேத்தா. மூமேத்தாவோட நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அடிக்கடி கேட்குற கொஸ்டின். வீரமில்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யாருன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் கவிஞர் வாணிதாசன். ஏன்னா வாணிதாசனுக்கு தான் வந்துட்டு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது கூட வழங்கியிருக்கும். ஸோ தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி யார் வெளியிட்டான்னா வாணிதாசன். அதை படிச்சீங்கன்னா கூட அதை வச்சு இதை போட்டுடலாம். அடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. புதுமை பித்தன் வந்துட்டு சோ விருதாச்சலம். ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். வாணிதாசன் வந்து வேட்ஸ்வர்த் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்குது. அரங்கசாமி என்கிற எத்திராசலு அதான் அவர் பேர், வாணிதாசனுடைய பேர். ஸோ வந்து எத்திராஜன் இங்கே இருக்குது. கண்ணதாசன் அவருடைய பேர் வந்து முத்தையா, அது உங்களுக்கே தெரியும். பொருந்தா சொல்லை கண்டறி. இதில் வந்து வெறுப்பு அப்படிங்கிறதான் பொருந்தாது. பொருட்டன்று அதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா பொருட்டு கூட்டல் அன்று அப்படி பிரிக்கலாம். ஓகே, அடுத்தது குறுக்கங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எது ஆயுத குறுக்கம்னா ஃபஸ்ட்டு ஆயுத எழுத்து இங்கே இருக்குது, கற்றீது. அடுத்து ஐகார குறுக்கம் கேட்டிருக்காங்க. ஐகார குறுக்கம் வந்து கடலை, லாஸ்ட்டில் ஐ வருது, கடலை. அடுத்தது வந்துட்டு ஔகார குறுக்கம் வௌ ஔ. மகர குறுக்கம் மா மருண். ஓகே, அடுத்தது அகரவரிசைப்படி அமைந்துள்ளது கண்டறிக. அகரவரிசை நீங்களே பார்த்துக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு மா மீ மூ, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது விரிநகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினைத்தொகை, விரிகின்ற நகர் அப்படின்னு வரும். மலரடி அப்படிங்கிறது ஓமை தொகை, மலர் போன்ற அடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மா பலா வாழை. மா பலா வாழைங்கிறது வந்து உண்மை தொகை. முதுமரம் அப்படிங்கிறது முதுமையான மரம், அது ஒரு பண்பை குறிக்குது, பண்பு தொகை. ஓகே, அடுத்தது பொறுத்துக. 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வந்துட்டு வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது பார்த்தீங்கன்னா வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் இதெல்லாம் வந்துட்டு தொழிற்பெயர், ஒரு தொழிலை குறிக்குது. முற்று பெறாத வினை சொல்லை பெயரில் முடிவது பெயரெச்சம். ஓகே, பொருந்தாத இணையினை கண்டறிக. இதில் எது பொருந்தாதுன்னா மருதத்துக்கு வந்து மீன் பிடித்தல் வராது. இது வந்துட்டு நெய்தலுக்கு தான் வரும். மீன் பிடித்தல், உப்பு விட்டலாம் நெய்தலுக்கு தான் வரும், மருதத்துக்கு வராது. அடுத்த அகரவரிசைப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. கா கா கா. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக பொருந்திருக்கும். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வந்து மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்திருக்கும். அகரவரிசை உங்களுக்கே தெரியும். அடுத்தது ஐப்பசி மாதம் அடமலை இம்பாங்க. இதுக்கு சரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடைமலைன்னு தான் இருக்கும். அடைமலை அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. ஸோ கடைசி தான் கரெக்டு. கிளை நீங்கியவரையும் லாஸ்ட் ஒன் தான். கீழே தரப்பட்டவரை சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது 1 2 3 சரியாக இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. பூவா முன்னம் இளையோன் குறுகி. கொடுக்கப்பட்டுள்ள செயல் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை தருக. பூவானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், குறுகிங்கிறது வினையெச்சம். அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தணும். வாழை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இளம்பெண். உலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடறி மயிர். விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தயிர். வலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுரபுன்னை மரம். சுரபுன்னை மரம்னு ஒரு மரம் இருக்கான். இன்மையில் இம்மை விருந்தொரால். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பண்பாகு பெயர். விருந்துங்கிறது ஒரு பண்பை குறிக்குது. ஸோ பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் அம்புஜத்தம்மாள். அடுத்தது பொருத்தமற்ற கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருத்தமற்றது பார்த்தீங்கன்னா 4th ஒன் தான் பொருத்தமற்றது.
அடுத்தது பாண்டியன் பரிசு வந்துட்டு பாரதிதாசன். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் எல்லாமே பாரதியார் தான். ஆசிய ஜோதி வந்து கைமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சங்கொலி வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகே, அடுத்தது தொண்டர் சீர் பரவுவார் யாருன்னா தெய்வ சேக்கிழார். அடுத்தது எட்டுத்தொகை நூல்களுள் அகப்புறப் பாடல்களை கொண்ட நூல் எது? அகமும் புறமும் ரெண்டையுமே கொண்டது வந்துட்டு பரிபாடல். அகமும் புறம் ரெண்டும் கொண்ட எட்டுத்தொகை நூலில் வந்துட்டு அகமும் புறமும் கொண்ட நூல் பரிபாடல். முத்தொள்ளாயிரம் பற்றிய சரியானது கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று சரியாக இருக்குது, 4th கூற்றும் சரியாக இருக்குது. முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் புகழேந்தி புலன் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பெயர் இல்லைன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ராமானுஜர். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட சங்க நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐங்குறுநூறு. குறுந்தொகை வந்து 4 to 8. நற்றிணை வந்து 9ல் ஸ்டார்ட் ஆகும். 9 to எத்தனை தெரியல, நான் 9ல் ஸ்டார்ட் ஆகும். குறுந்தொகை வந்து 4 to 8. ஐங்குறுநூறு தான் 3 to 6. நந்தி கலம்பத்தின் ஆசிரியர் வந்துட்டு நந்தி கலம்பத்துக்கு வந்து ஆசிரியர் கிடையாது, அதாவது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்தது தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்ந்தெடுக்க இந்த பட்டியலை போட சொல்லியிருக்காங்க. கொண்டல் வந்து மேகம், தாமம்னா மாலை, குறிசைனா மதில், மல்லல்னா வளம். முக்குடல் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை கேட்டிருக்காங்க. 1ஆவதும் 3ஆவதும் தான் சரியா இருக்கு. முக்குடல் பல்லு பற்றின கூற்றில் 1, 3 சரியா இருக்கு. அடுத்து விற்பெருந்தடல் தோல் வீர, இந்த அடி வந்து யாரை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த பாடலடி வந்து ராமனை குறிக்குது. வில், வில் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் போட்டலாம் ராமன். திருவேங்கட தந்தாதி அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை பேயனார். ஐங்குறுநூறில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் வந்துட்டு பேயனார். கீழ்காண்பவற்றில் எவை சரியற்றவை என்று கூறுகன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது, சரி அற்றவை தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா தவறானதுன்னு கேட்காம சரி அற்றவைங்க இருக்காங்க. சரின்னொடனே நம்ம அவசரத்தில் படிச்சுட்டு எது சரின்னு போட்டக்கூடாது, சரி அற்றவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 தான் தப்பாக இருக்குது. ஓகே, பொருந்தா இணையை கண்டறிக. களிலிருந்து பெய்தல் காலைக்கு கடனை, கரெக்டாக இருக்குது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் வந்து திருக்குறளில் தான் சொல்லியிருக்காங்க. கூடலில் இந்த ஒன்தீன் தமிழன் வந்து திருவாசகம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக, ஆனால் திருவாசகம் தான் வரும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இங்கே சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பாக தான் இருக்குது. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் தேவாரம். ஓகே, பொருந்தாத இணை வந்துட்டு இதுதான், தேடுதான். திரிகடுகம் பற்றிய கூட்டுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திரிகடுகம் வந்து 102 வெண்பாக்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. திரிகடுகம் 100 வெண்பா தான் வரும்னு நினைக்கிறேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. மித்ததெல்லாம் கரெக்டாக இருக்குது. திரிகடுகம் பற்றி பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த சொற்களோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பு. பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் வந்து பாம்பு. ஓகே, பாடு என கூறியவுடன் பாடுறவர் பார்த்தீங்கன்னா ஆசுகவி. ஓசை நலம், ஓசைனா இசை. இப்போ வந்து இசை வந்து எங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ மதுரையில் வந்து இசை நல்லாயிருக்கும், இப்போ மதுரை வாடிப்பட்டி ட்ரம்ஸ் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, ஸோ வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசை நலம் அப்படின்னா வந்து மதுரை கவி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்நிலை, வரிசையாக நிற்கிற வரிசை வித்தாரக்கவி. தொடர்நிலை செய்யுள் வித்தாரக்கவி. சொல்லணி, சொல்லணி வந்து சித்திரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் வந்து சித்திரக்கவி. அடுத்தது இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யாருன்னா பாரதியார். பாரதியார். அடுத்தது மூலிகையின் போது பேர் சிறப்பெயர் கேட்டிருக்காங்க. தூதுவளை வந்து ஞானபச்சரைன்னு சொல்லுவாங்க. கற்றாழை வந்து குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிற அந்த லைன்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். குமரிங்கிறது பார்த்தீங்கன்னா கற்றாழையை குறிக்கும்.
கரிசலாங்கண்ணிக்கு வந்துட்டு தேகரசம்னு சொல்லுவாங்க. குறுமிளகு வந்து இந்திய மருந்து. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து மிளகுக்காண்டி தான் இந்த இதுவே நடந்திருக்கும். பண்டமாற்று முறையே அதிகமாக நடந்திருக்கும். மிளகு வாங்க தான் எகிப்தியர்கள் அவங்களாம் வந்திருப்பாங்க, யவனர்கள். வரிசை ஒன்றுடன் வரிசை 2ஐ பொருத்தி தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. கொலையே களவே காமத்தி விளைவு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து உடம்புல தோன்ற குற்றம். பொய்யே குறளை கடுஞ்சொல் பயனில் சொல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல் அதுலேயே இருக்குது. சொல்லில் தோன்ற குற்றம். வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் தோன்றுது. பிறந்தார் மூத்தார் பின்னோயிட்டார் இறந்தார், இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்குது. ஸோ வந்து இயல்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் பார்த்தீங்கன்னா கருணாமிர்த சாகரம் அது இது பண்ணியிருப்பாரு. வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி வந்துட்டு மானா விஜயம். கோமல் சுவாமிநாதன் வந்து தண்ணீர். முதுநாரை வந்து இசை நூல். பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன். 5வது பத்தில் வந்து கடல் பெறகோட்டிய செங்குட்டுவனை பற்றி பாடியிருப்பாங்க. அடுத்தது முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது. ஸோ முத்தாலயத்தை பற்றி கூற்று கேட்டு அதில் எது தப்பாக இருக்குன்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க போல. அந்த வருஷத்தில் ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. பொருத்தமற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது தான் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. மிச்சம் 3 பொருந்திருக்கு முத்தொள்ளாயிரத்துக்கு. ஓகே. நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்க நேத்திரி. பழமைநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் விருத்தகிரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சொர்ணபுரீச்சுரர். ஓகே. சாகித்ய அகாடமி பெற்ற ராபி சேதுப்பிள்ளை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து முதல் சாகித்ய அகாடமி பெற்ற நூல், தமிழ் இன்பம். முதல் சாகித்ய அகாடமி பெற்ற நூல் தான் இது, தமிழ் இன்பம். யாரோட நூல்னா ராபி சேதுப்பிள்ளை நூல். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் வந்து புனிதவதி. திருநாவுக்கரசரின் தமக்கியார் பேரு திலகவதி. தமிழகத்தின் வேட்சுவர்த்தன் என அழைக்கப்படுவது யாருன்னா வாணிதாசன் தான். அரங்கசாமி என்கிற எத்திரா சொல்லுபவருடைய பெயர். தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிட்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. சூரியனோட பேர் பார்த்தீங்கன்னா பரிதி தூய தமிழில். ஸோ வந்து பரிதிமார் கலைஞர்னு மாற்றிட்டாரு. அடுத்தது கீழ்காணும் கூறுகளில் பொருத்தமற்றை தேர்வு செய்ய. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். தந்தை பெரியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது தப்பாக இருக்கு. 4வது ஆப்ஷன் தப்பாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் வந்துட்டு மங்கையர்கரசியின் காதல்கிற இது நூல் எழுதியிருப்பார். தாண்டவராய முதலியார் பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் பார்த்தீங்கன்னா அபிநய கதைகள். பூப்பா ரா அவர் பார்த்தீங்கன்னா காணாமலே காதல். ஓகே. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொது உடைமை வந்து புதுமை பித்தன் கிடையாது, தப்பாக இருக்குது. பேச்சுக்கலை அண்ணா, புரட்சி வந்து பாரதிதாசன், பொது உடைமை வந்து புதுமை பித்தன் கொடுத்துருக்காங்க, அதுதான் தப்பாக இருக்குது. தனித்தமிழ் மரமணி அடிகள் அது சரிதான். ஸோ ஃபஸ்ட்டு தான் தப்பு. துய்ப்பிள்ளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கருக்கு வழங்கப்பட்டது துய்ப்பிள்ளை ஆட்சியில். புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் லட்சுமி. இது வந்து பழைய புக்கில் இருந்த ஒரு மெல்ல மெல்ல மரங்கிற ஒரு ஸ்டோரி. அரசு யாருடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுது? தமிழக அரசு பார்த்தீங்கன்னா காமராஜரோட பிறந்தநாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுது. முன்னாள் முதல்வர் காமராஜர். மனநூல் இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மனநூல் எது அழைக்கப்படுதுன்னா சீவக சிந்தாமணி எழுதினவர் பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். மனநூல்னு அழைக்கப்படுற நூல் வந்து சீவக சிந்தாமணி எழுதினவர் திருத்தக்க தேவர். அடுத்தது அம்பை பார்த்தீங்கன்னா வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை தான் அம்பை. அனுராதா ரமணன் பார்த்தீங்கன்னா காலை சுமைதாங்கி. திலகவதி பார்த்தீங்கன்னா காளி. பாக்கியா வந்து வலம்புரி.
இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.